தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண வீடியோஸ்ல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இது வரைக்கும் நீங்க Facebook, WhatsApp, Instagram, Twitter, ஏன் யூடியூப்ல கூட நீங்க ஒரு சில முக்கியமான டிஃபரெண்டான போட்டோஸ் பார்த்திருப்பீங்க. சோ அந்த போட்டோஸ்ல ஒரு முக்கியமான 5 போட்டோ, ரொம்பவே வைரலான போட்டோஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அந்த 5 போட்டோவும் போட்டோ அப்படின்னு சொல்றத விட அந்த 5 மொபைல் போட்டோகிராஃபி டிப்ஸையும் நம்ம கரெக்டா டெஸ்ட் பண்ண போறோம். இந்த மாதிரி ஷாட் எடுத்தா இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்குமா, இந்த மாதிரியான ரிசல்ட் நமக்கு பக்காவா கிடைக்குதா அப்படின்றத டெஸ்ட் பண்ண போறோம். சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. அந்த மாதிரியே நீங்க போட்டோஸ் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா அந்த மாதிரி தான் வருமான்னு கேட்டா வராது. அதுக்கு பின்னாடி இருக்க ட்ரிக் என்ன, நான் அதை எப்படி பண்ணேன், நான் என்னென்ன ஸ்ட்ரகிள் வந்து சந்திச்சேன் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோகிராஃபில நான் ஒரு ப்ரொஃபஷனல் எல்லாம் கிடையாது. இப்போதான் பிகினர் அப்படின்னு சொல்லலாம். சோ போட்டோகிராஃபர்ஸ் யாராவது ப்ரொஃபஷனலா இருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஷாட்ஸை சிங்கிள் டேக்ல எடுக்க முடியுமா, இது வந்து சாத்தியமா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. சோ அதர்வைஸ் நான் ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் கிடையாது. நான் என்னால முடிஞ்ச ஷாட்ஸை வந்து நான் எடுத்து அதை எப்படி அவுட்புட் கொண்டு வரணுமோ அந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா இந்த போட்டோவை இப்படி எடுத்தா வராது, இப்படி எடுத்தா தான் வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. பிகாஸ் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம டெஸ்ட் பண்ண போற ஃபர்ஸ்ட் போட்டோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த போட்டோவை நிறைய பார்த்திருக்கலாம். பிகாஸ் ரொம்பவே வைரலான போட்டோஸ் எதெல்லாம். அப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டெப்ஸ்லயோ இல்ல உயரமான இடங்கள்லயோ நின்றுக்கிட்டு கீழே உங்க காலுக்கு கீழே கரெக்டா மொபைல் போனை வைப்பாங்க. வச்சுட்டு கரெக்டா அதுல ஷூ தெரிகிற மாதிரியும் கீழே இருந்து உங்களுக்கு வந்து ஸ்கை தெரிகிற மாதிரியும். இப்போ இந்த போட்டோ பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரியான போட்டோஸ் வந்து எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி எடுத்தா கரெக்டா வருதா அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணேன். இதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு நான் ரொம்ப அந்த மாதிரியான கரெக்டான லொகேஷனுக்கு போகணும், இந்த மாதிரி கரெக்டா தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்ல. ஜஸ்ட் நம்ம ஒரு பிகினர் தான், ரொம்பவே ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வீட்டுக்கிட்ட இருந்த பாத்தீங்கன்னா பிரிக்ஸை வந்து அடுக்கி அது மேல ஏறி நின்றேன். மற்றபடி எனக்கு வந்து ஸ்டெப்ஸோ கரெக்டா எதுவுமே செட் ஆகல. ஸோ அது மேல ஏறி நின்று மொபைல் போனை கீழே வச்சேன். கீழே வச்சுதான் அந்த ஒரு ஷாட்டை நான் எடுத்ததுக்கு அப்புறம் அதோட அவுட்புட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இப்ப நீங்க பாருங்க. சோ எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் அவுட்புட் இந்த மாதிரி தான் கிடைச்சிச்சு. நானும் என்னுடைய மொபைல்ல நிறைய செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணேன். சோ சேஞ்ச் பண்றப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கை கரெக்டா பாத்தீங்கன்னா கேமரால பட்டு எனக்கு வந்து கிளார் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இதுக்கும் சில லொகேஷன், சில வெதர் கண்டிஷன்லாம் இருக்கு. சோ அந்த வெதர் கண்டிஷன்ல எடுத்தா இந்த மாதிரி கரெக்டான ஷாட் எடிட் பண்ணாமே வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. சோ நான் எடுக்கிறப்போ வந்து இந்த மாதிரி தான் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச அவுட்புட் ஆகுது. சோ அந்த அவுட்புட்டை சேஞ்ச் பண்ணி நான் எடிட் பண்ணேன். கண்டிப்பா போட்டோவை எடிட் பண்ணாம இந்த அளவுக்கு தெளிவா கொடுக்க முடியாது. எடிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரியா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற ஒரு போட்டோ கிடைச்சிச்சு. நம்ம ரெண்டாவது டெஸ்ட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரோன் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதை நம்ம வந்து வீடியோவாகவும் எடுத்துக்கலாம், போட்டோவாகவும் எடுத்துக்கலாம். சோ இதை பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோவா தான் எடுத்தேன். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் இதுக்கு நிறைய டேக்ஸ் எனக்கு போச்சு, எக்கச்சக்கமான டேக்ஸ் போச்சு. இது கரெக்டான ஒரு பெர்ஃபெக்டான ஷாட் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஷாட் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய கையில மொபைலை வச்சுக்கிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு கரெக்டா உங்களுடைய மொபைலை நீங்க தூக்கி போட்டீங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க டைமிங்ல நீங்க தூக்கி போட்டீங்க அப்படின்னா கரெக்டா அந்த மொபைல் டிராவல் பண்ணணும். டிராவல் பண்ணி அகைன் உங்க கையிலேயே வரணும். அந்த மாதிரி வந்தாதான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட் அப்படின்றது பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். சோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். சோ போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க, ஏன்னா ஐ எம் பிகினர். அதை தவிர எனக்கு ஓரளவு போட்டோகிராஃபி தெரியும், வீடியோகிராஃபி தெரியும் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த மாதிரியான ஷாட் எடுக்கலாமா அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் இது மூலமா தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேரும் இப்படியும் பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. நம்ம மூணாவதா டெஸ்ட் பண்ண போற ஷாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஃப்ளெக்ஷன் ஷாட் அப்படின்னு சொல்லலாம், அப்படின்னா மிரர் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் உங்களுடைய ஒரு மொபைலை எடுத்துக்கிட்டு நீங்க கேமரா ஆன் பண்ணிருங்க. ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு மொபைலை வச்சு அந்த கேமராக்கு கீழே நீங்க இப்போ வீடியோல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃப்ளெக்ஷன் ஷாட் கிடைக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் இப்பதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல நிறைய போட்டோகிராஃபியை கத்துக்கிட்டு நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம நாலாவதா டெஸ்ட் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு புக்கை வச்சு போட்டோ எடுப்பாங்க. புக் அப்படின்றப்போ ஒரு புக்கை வந்து விரிச்சு வச்சுக்கிட்டு அந்த புக்ல ஒரு சென்டரான பேஜ் எடுத்து அந்த பேஜை ஃபோல்ட் பண்ணுவாங்க. ஃபோல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, லைட் அப்படியே பெண்ட் பண்ணி வைப்பாங்க. பெண்ட் பண்ணிட்டு அது சென்டர்ல பென்சில் அப்படின்னு வைப்பாங்க. அந்த பென்சில் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புக்குக்கு அங்கிட்டு நிக்கிறவர் அதுல ரெஃப்ளெக்ஷன்
ரிஃப்ளெக்ஷன் ஆகணும், அவருடைய ஷேடோ அந்த பென்சில்ல தெரியணும் அப்படின்றதுக்காக வைப்பாங்க. நானும் சேம் அதே செட்டப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். பட் கரெக்டா நம்ம அந்த புக்கை வச்சுட்டு அந்த புக்குக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இங்க ஒரு ஆளை மொபைல் பாத்தீங்கன்னா அந்த புக்குக்கு கரெக்டா நம்மளுடைய மொபைல் கேமரா பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும், அப்படி இருந்தாதான் அந்த போட்டோ எடுக்க முடியும், கரெக்டா வரும். சோ நானும் அதே மாதிரி செக் பண்ணி பார்த்தேன். புக்குக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு மொபைல் போனை திருப்பி வச்சுட்டு போட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறப்போ கண்டிப்பா அந்த ஒரு ஷாட் எனக்கு கிடைக்கவே இல்லை. பிகாஸ் அந்த புக்குக்குள்ள கரெக்டா நம்மளுடைய ஃபுல் பாடியும் தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தெரியவே தெரியாது. இப்ப இந்த போட்டோவை பாருங்க, கண்டிப்பா இது எடிட் பண்ணப்பட்ட ஒரு போட்டோ. நான் எடுத்து எடிட் பண்ண இந்த போட்டோவை எடிட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஷாட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. பிகாஸ் நீங்களும் செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் அந்த போட்டோவை பாக்குறப்ப ஜஸ்ட் புக்கை ஃபோல்ட் பண்றாங்க, பென்சில் வைக்கிறாங்க, ஃப்ரண்ட்ல போய் நிக்கிறாங்க, இங்க இருந்து போட்டோ எடுக்கிறாங்க, போட்டோ ஃபினிஷ் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் செக் பண்ணி பாக்குறப்ப தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான ஷாட் கிடைக்காது. நம்ம தனித்தனியா போட்டோ எடுத்து எல்லாமே எடிட் பண்ணி மெர்ஜ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம 5ஆவதா டெஸ்ட் பண்ண போற ஷாட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பழத்தை வெட்டுற மாதிரியான ஒரு ஷாட். கரெக்டா அந்த கத்தி வெட்டும் 2 பழமும் அப்படி பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு ஸ்னாப் அப்படின்னு சொல்லலாம். பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பர்பா இருக்கும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழத்தை ஆல்ரெடி 2ஆ கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு 2 பழத்துலயும் நூல் கட்டுவாங்க. ஒரு பழத்துல கத்தியோட சேர்த்து இருக்க மாதிரி நூல் கட்டிடுவாங்க, இன்னொரு பழத்துல நூல் கட்டி அப்படியே தொங்க விடுவாங்க. சோ ஆல்ரெடி அந்த பழத்தை தொங்க விட்டுட்டு நம்ம கீழே கத்தியில கட்டியிருக்க பழம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி நீட்டி வச்சிருப்போம். சோ மேல ஒரு பழத்தை தொங்க விட்டுட்டு ஒரு போட்டோ எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோல இருக்கக்கூடிய நூலை பாத்தீங்கன்னா நம்ம ரீடச் அப்படின்ற அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அந்த நூலை மட்டும் எரேஸ் பண்ணுவாங்க. எரேஸ் பண்ணிட்டு கலர் கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த போட்டோ பெர்ஃபெக்ட்டான ஒரு போட்டோவா இருக்கும். நான் அந்த போட்டோவை எடுத்தேன், ரீடச்ல கொடுத்து நான் வந்து அந்த நூலெல்லாம் எரேஸ் பண்ணிட்டேன். பட் கலர் கரெக்ஷன் நான் பண்ணல. அந்த போட்டோ எப்படி வந்திருக்கு அப்படின்றத இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. சோ இப்ப நம்ம பார்த்த 5 வைரலான போட்டோகிராஃபில நான் எடிட் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புக்குக்குள்ள நிக்கிற மாதிரி ஒரு ஷாட்டும், அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்ல நின்று கீழே ஸ்கையை பார்த்து எடுக்கிற ஷாட்டும் மட்டும்தான் நான் எடிட் பண்ணி நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர மற்ற எதுவுமே நான் எடிட் பண்ணல. ட்ரோன் ஷாட் எடிட் பண்ணல, அந்த மிரர் ஷாட் வந்து நான் எடிட் பண்ணல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் ஷாட் அது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் எடிட் பண்ணல, கலர் கரெக்ஷன் பண்ணேன் அப்படின்னா இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த நூலை மட்டும் போற மாதிரி ரீடச் அப்ளிகேஷன் கொடுத்து எடிட் பண்ணிருக்கேன். மற்றபடி நான் அதுல கலர் கரெக்ஷன் பண்ணல. கலர் கரெக்ஷன் பண்ணா செம்மையா இருக்கும் அந்த போட்டோ. அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. as a யூடியூபரா ஒரு டிஃபரெண்டான கண்டென்ட், அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சேன். சோ எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன். இதுல ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய போட்டோகிராஃபி வந்து நான் கத்துக்கிட்டு நம்ம வியூவர்ஸ்க்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் என்கிட்ட இருக்கு. சோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டை கண்டிப்பா லைக் மூலமா தெரிவிங்க. ஓகே, ஃபைனலா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்த 5 டிஃபரெண்டான போட்டோகிராஃபில ஏதாவது ஒரு போட்டோ இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து பக்காவா வந்திருக்கா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல எனக்கு டேக் பண்ணுங்க. கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. இது வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அறிவோம் பல.